வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சற்று முன் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்புங்க. பன்னீர்செல்வம் கைது ஆகிறாருங்க. களத்தில் இறங்குதுங்க ஈடி. லஞ்ச ஒழிப்பு துறைக்கு 8 வருஷத்துக்கு முன்பாக அறப்போர் இயக்கமானது பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்ற புகாரை ஒரு 126 பக்கம் கொண்ட ஆவணங்களுடன் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்பாக பன்னீர்செல்வம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். அந்த தருணத்தில் பன்னீர்செல்வத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. ஆனால் இன்னைக்கு பன்னீர்செல்வம் பார்த்திருக்கின்ற வேலையானது மீண்டும் டெல்லியை உஷ்ணப்படுத்தியிருக்குது. அதனால பன்னீர்செல்வத்தை தூக்கி உள்ள போட்டால் அன்றி பன்னீர்செல்வம் திருந்தவே மாட்டாரு. பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் விசுவாசம் அல்ல. அதனால பன்னீர்செல்வம் வெளியே இருப்பதை விட உள்ளே இருப்பது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை சந்தித்த பிறகு அமித்ஷா அதிரடி காட்ட களத்துல இறங்குறாரு. எனக்கு தெரிந்து பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு வாரத்துக்குள்ளாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு நமக்கு தெரிந்த வட்டாரமானது தகவல் தெரிவிக்கிறார்கள். நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கே நேரு அவர்கள் தான் சிறைக்கு போவாரு. ஏன்னா 45 தொகுதிகள் கே நேரு பொறுப்புல திமுக விட்டு இருக்கிறது. ஸோ அந்த 45 தொகுதிகளும் கே நேரு வச்சிருக்கின்ற பணத்தினால கண்டிப்பா வெற்றி பெற்று விடுவார்கள். அது திமுக எந்த விதமான சேதாரம் இல்லாம கையில் வந்து கிடைச்சிடும். அதனால கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் பண்ணியிருப்பது ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் பொது வழியில் இருக்குது. தமிழக டிஜிபிக்கு ஈடியானது கொடுத்திருக்கிறது. ஸோ அதனால கே நேரு அவர்களுடைய விஷயத்துல எஃப்ஐஆர் போடுவாங்க. பிறகு ஈடி வரும். நம்முடைய கே நேரு அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஈடி கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்ப்பாங்க. கே நேரு சொல்ற பதில பார்ப்பாங்க. ரெண்டும் ஒத்து போச்சுன்னா கே நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல சம்மனுக்கு ஆஜராக வேண்டி வரும். ஆனால் கே நேரு ஒரு விஷயத்தை சொல்ல, ஆவணங்கள்ல ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே முரண்பாடா இருந்ததுன்னா கண்டிப்பா கே நேரு அவர்களை கைது பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு கைது பண்ணிடுவாங்க. அப்படி கைது பண்ணான்னு வச்சுங்களேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வர முடியாது. செந்தில் பாலாஜி திமுக தலைமை குடும்பத்திடத்துல எவ்வளவு நெருக்கமா இருந்தார் என்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை கைது பண்ணியே வந்து 1 வருஷத்துக்கு மேலாக உள்ள வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப கே நேருலாம் தேர்தல் நேரத்தில் கைது பண்ணான்னு வச்சுங்களேன், எவ்வளவு நாள் உள்ள இருப்பாருன்னு பாத்துங்க. அதனால கே நேரு அவர்கள் தான் உள்ள போறாரு என்று நினைக்கின்ற பொழுது, ஆனா அவரு போறாரோ இல்லையோ, ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ள போறாரு. ஏன்னா பன்னீர்செல்வத்துடைய துரோகத்தை அமித்ஷாவால மன்னிக்கவே முடியலையா. ஒரு பக்கம் பாஜக நெருக்கம் காட்டிக்கொண்டு திமுகவினுடைய நட்பு வட்டாரத்தில் அவர் இருந்திருக்கிறாராம். அது அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலையாம எப்போது அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டாரோ அன்னைக்கில் இருந்து திமுகவில் சேர்ந்த என்பதுதான் அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கு தான். ஏன்னா லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட தானே இருக்கிறது வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு. அதனால திமுக கிட்ட போனோம்னா தப்பிச்சிடலாம். செந்தில் பாலாஜி போனார் தப்பிச்சிட்டாரு, வைத்திலிங்கம் போனார் தப்பிச்சிட்டாரு. அதனால இப்போ பன்னீர்செல்வம் மற்றும் அவங்களுடைய மகன் மீது இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் ஒண்ணுமில்லாத போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா திமுக தான் போய் இணையணும். ஏன்னா திமுக கூட்டணி பெருசா இருக்கிறது, அந்த கூட்டணி உடையாம இருக்கிறது, சலசலப்பு இல்லாம இருக்குது. 5000 ரூபாய் வேற கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் மீண்டும் வெற்றி பெறும் வேற சொல்றாங்க. அதனால அந்த பக்கம் சேர்ந்துட்டோம்னா இப்பவும் தப்பிச்சிடலாம். அடுத்த முறை ஆட்சிக்கு திமுக வரும், அதுக்குள்ள அந்த வழக்கு ஒண்ணுமில்லாத பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு திமுகவுக்கு தாவுவதற்காக பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போறதை பற்றி யாரும் கவலைப்படலைங்க. ஆனால் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கின பிறகு அவர் நடித்த நாடகங்கள் இருக்குல்ல, அந்த நாடகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியை உஷ்ணப்படுத்தி இருக்கிறதா. எப்ப பார்த்தாலும் அதிமுகக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாராம். குறிப்பிட்ட இடைவெளியை விட்டு விட்டு எப்போதெல்லாம் திமுக சிக்கல் வருதோ அப்போதெல்லாம் பன்னீர்செல்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பற்றி ஏதாவது குண்டை தூக்கி போட்டு சலசலப்பு ஏற்படுத்திட்டு போயிடுவாரு. அப்ப திமுக மீது இருக்கக்கூடிய புகார்களும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் மறந்து போயிடுமா. சோ திமுக இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரு எடுத்துட்டு இருக்குன்னா அதனுடைய தவறுகள் போகாம மக்களுக்கு தடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னீர்செல்வம் தானா. அவரு அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ற மாதிரி இருக்குமா, நிபந்தனை வைக்கல அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா அவருக்கு அதிமுகவுக்கு வரணும் என்ற எண்ணமே இல்லையா. திமுகவுக்கு போனாதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி சோழியை முடிக்க முடியும் அப்படின்றதுக்காக திமுகவுக்கு போறதுக்காக தான் அவர் இருந்தாராம். ஸோ அதிமுகவை கைப்பற்ற போறேன் அப்படின்னு வழக்கு தொடுப்பது. அப்படியே தொடுத்தாலும் அந்த வழக்கு ஒன்றும் வெற்றி பெறாது என்று தெரியும். இருந்தாலும்
அதிமுக மீது அவ்வளோ பற்று, அம்மா மீது அவ்வளோ பாசம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வழக்குகளாம். இரண்டாவது, அதிமுக தான் நான் இருப்பேன், புதிய கட்சியை தொடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவருடன் வந்து ஒரு 10 பேரை தக்க வைத்துக் கொள்வதற்காக தானா. அது மட்டும் கிடையாது, நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட இருக்காங்கல்ல அந்த அல்ல கைகள்லாம் நம்ம என்பதற்காக அதிமுகவில் விதிகளை மாத்திட்டாங்க. புரட்சி தலைவர் கடைபிடித்த விதி, அம்மா கடைபிடித்த விதி, இந்த விதியெல்லாம் மாத்தி போட்டாங்க. அந்த விதியெல்லாம் பாத்தீங்கன்னா மீண்டும் கொண்டு வந்து தொண்டர்களுக்கு உரிமையை மீட்டு தரப்போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதை கதையா விடுவாராம். ஆனா அது உண்மையான்னு கேட்டா அது உண்மை கிடையாது. ஏன்னா சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று விட்ட பிறகு அதிமுகவில் இந்த மாதிரியான விதிகள் திருத்தப்படுகிறது. அதிமுகவில் பொதுச் செயலாளர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு வந்தாங்க. அப்ப மட்டும் மக்களால் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கணும், அப்பதான் தலைமைக்கு வர முடியும் அப்படின்ற விதியை கடைபிடிச்சாங்களா? தங்களுக்கு தகுந்த மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் விதியை மாத்தினாரா இல்லையா? அன்னைக்கெல்லாம் தொண்டருடைய உரிமையை பத்தி பேசவே இல்லை. அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பிளவு இருக்கிறது, அதிமுகவில் சலசலப்பு இருக்குது அப்படின்னு வந்து காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் அதிமுக பாசத்தை காட்டிட்டு இருந்தாராம். ஆனா அவருடைய எண்ணமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை நோக்கி தான் இருந்தது. அதுக்கு காரணம் வழக்குகள் தான். ஆனா இப்போ துரோகத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிச்சு பாஜக. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் உங்க பையனை பிஜேபி சேர்த்துருங்க, நீங்க ஆளுநர் ஆயிடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆஃபர்லாம் விட்டுட்டு திமுகவை நோக்கி போனது டெல்லி ரசிக்கவே இல்லையா? சரி, அறப்போர் இயக்கமானது 8 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன மாதிரி புகார் தெரிவிச்சாங்க அப்படின்றத கொஞ்சம் என் அறிவுக்கு எட்டியபடி சொல்றேன், முழுமையா கேளுங்க. எந்த அளவுக்கு அவரெல்லாம் சதி வேலை பார்த்திருக்காரு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கிற விஷயமா உங்களுக்கு தெரியும். பாருங்க, பன்னீர்செல்வத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏலக்காய் மீது கிட்டத்தட்ட 5% வரி இருந்துதான். நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற 2015ஆம் ஆண்டு திடீர்னு ஏலக்காய் மீது இருக்கக்கூடிய வரியை 5% 2% குறைச்சிருக்கிறாரு. என்னடா திடீர்னு 2% குறைச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இவருடைய மகனும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஏலக்காய் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கி இருக்கிறாங்க, நிறைய முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. பிறகு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னா அதுக்கு என்ன மூலப்பொருள் வேணும்? நூல் தானே, பஞ்சு தானே. ஆனா திடீர்னு ஜெயலலிதா அவர்கள் 2015 சிறைக்கு சென்ற பிறகு ஜெயலலிதாவுக்கு தெரியாமே வந்து அந்த நூல் மீது இருந்த வரியை முற்றிலும் நீக்கிருக்காருங்க, சுத்தமா நீக்கிருக்காருங்க. 0% நீங்க மூலப்பொருள் இறக்குனீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 0% வரி. ஸோ இதெல்லாம் தன்னுடைய தொழிலுக்கு சாதகமாக வேலையை பார்த்திருக்காரு பாருங்கோ. அதனால ஒன்றும் தெரியாத பாப்பா அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா பரதன் மாதிரி ஜெயலலிதா உட்கார்ந்து சேர்ல உட்காரமா பக்கத்து சேர்ல உட்கார்ந்து ஆட்சி புரிஞ்சாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நானும் நீ தான் ஏமாளி. அது மட்டும் கிடையாது, பன்னீர்செல்வத்தினுடைய சொத்து மதிப்பு ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு இருந்தது, எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கமானது 126 பக்கத்துல ஏகப்பட்ட ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையானது எஃப்ஐஆர் போட்டிருக்குது. இது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை வருதான். அதனால ஈடி வரப்போகுது, உள்ள தூக்கி வைக்க போறாங்க. இப்ப பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 2001 2006 வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பை பார்க்கும்போது 20 லட்சம் தானா. அதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு சொத்தும் கிடையாதாம. அது கூட அந்த 20 லட்சமும் வந்து அவங்க மனைவி பெயர்ல தான் இருந்துதான். இப்படி பன்னீர்செல்வத்துடைய மனைவி பெயர்ல 20 லட்சம் ரூபாய் சொத்து தான் இருக்குது. அவங்க மகன் மீது பாத்தீங்கன்னா எந்த சொத்தும் கிடையாது. ஏன்னா 2001 2006 வரைக்கும் அவங்க மகனுடைய வயது 20 22 தான் இருக்குமா, அந்த 2 பேருடைய வயதும். அதனால அவங்க மகன்களுக்கு தனிப்பட்ட சொத்து எதுவும் கிடையாது. ஆனா திடீர்னு 2001 2006 காலகட்டம் வரைக்கும் அந்த ஆளு 106 ஏக்கரா நிலம் வாங்குறாரு. வெறும் 20 லட்சம் ரூபாய் சொத்து வச்சிருக்க மனுஷன் 106 ஏக்கரா நிலம் எப்படி வாங்க முடியும்? அப்படி வாங்கினவரு அவங்க பையனுங்க மீது எழுதுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க 2 கம்பெனியும் தொடங்குறாங்க. என்ன கம்பெனி தொடங்குறான்னு கேட்டீங்கன்னா ஜெயம் விஜயம். யார் தொடங்குறது? பன்னீர்செல்வத்துடைய மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடங்குறாங்க. இந்த நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 கம்பெனிக்கும் கை மாறுகிறதுங்க. 106 ஏக்கரா எதை வச்சு வாங்கினான்றதுக்கான டீட்டெயில் இல்லை. அப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தா மட்டும்தான் கிட்டத்தட்ட வெறும் 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கின்ற ஒரு மனுஷன் 106 ஏக்கரா நிலம் வாங்க முடியும். அது மட்டும் கிடையாது, 2015 வந்து பாத்தீங்கன்னா தரணி சக்கரபாணி 2 பேர் வந்து எக்ஸலண்ட் மரைன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கடல்சார் நிறுவனத்தை தொடங்குறாங்க.
அந்த கடல்சார் நிறுவனத்தினுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம் தான். ஆனா இந்த 5 லட்சம் கொண்ட இந்த நிறுவனம் ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்குது. எப்படி 5 லட்சம் முதலீடு போட்டு ஒரே வருஷத்துல 30 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும்? திடீர்னு போய் அதுல பன்னீர்செல்வம் மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் மரைன் பிரைவேட் லிமிடெட்ல வந்து 1,65,000 ரூபாய் முதலீடு போடுறாங்க. நம்முடைய பிரதீப், ரெண்டாவது ரவீந்திரநாத், 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 1,65,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்சார் நிறுவனத்துல முதலீடு பண்றாங்க. அப்படி முதலீடு பண்ணி ஒரே வருஷத்துல இந்த 2 பேருக்கும் எவ்வளோடா லாபத்தை கொடுக்குறாங்க பார்த்தா 65 லட்சம் ரூபாய். 1,65,000 ரூபாய் முதலீடு போட்டு ஒரே வருஷத்துல வருமானம் மட்டுமே 65 லட்சமா கொடுக்குறாங்க. இதனால இந்த எக்ஸலண்ட் மரைன் பிரைவேட் லிமிடெட் தொடங்குறாங்க தெரியுமா, தரணி சக்கரபாணி. அவங்க 2 பேரும் அந்த தொழில அனுபவம் பெற்றவர்களா என்று பார்க்கும்போது அந்த தொழில அனுபவம் பெறாதவர்கள். ஆனா அனுபவம் பெறாதவர்கள், அவங்க கிட்ட பணமும் இல்ல, திடீர்னு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குது, கம்பெனி தொடங்குறாங்க. அந்த கம்பெனில பன்னீர்செல்வம் மகன்கள் போய் சேர்றாங்க, முதலீடு பண்றாங்க. ஒரே வருஷம் 30 கோடி ரூபாய் வருமானம் வருது. அதுல 65 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் மகனுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த தரணி சக்கரபாணி யாரு? அப்போ பன்னீர்செல்வத்தினுடைய பினாமிகள் தானே. எவனா ஒருத்தன் திடீர்னு 30 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியுமா? அதுலயும் யாருன்னே தெரியாத தரணியும் சக்கரபாணியும் பன்னீர்செல்வம் மகன்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸலண்ட் மரைன் பிரைவேட் லிமிடெட் இருக்குல்ல, அதுல டைரக்டரா ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க? அதனால திடீர்னு அந்த 65 லட்சம் ரூபாய் வருமானத்தை கொடுத்த பிறகு அந்த கம்பெனியை பன்னீர்செல்வம் மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 2007 வந்து ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு வாணி ஃபேப்ரிக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. அது துணி கடை. திடீர்னு பார்த்தா 2008 ஒரு 30 லட்சம் ரூபாய் அதை முதலீடு பண்றாங்க. அந்த 30 லட்சம் ரூபாய முதலீடு பண்ணி விட்டு அந்த கம்பெனி அப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு 2011 2012 மீண்டும் பன்னீர்செல்வம் மகன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.25 கோடி அளவுக்கு மீண்டும் அதே கம்பெனியில முதலீடு பண்றாங்க. இந்த வாணி ஃபேப்ரிக் யாருது? யாரோ ஒருத்தன் தொடங்குறான். அந்த கம்பெனில திடீர்னு ஒரு 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், மீண்டும் ஒரு 1.45 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு. அது மட்டும் இல்ல, இந்த 2.5 கோடிக்கு வாணி ஃபேப்ரிக் தொடங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு தொழில் செஞ்சு ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு. அதனால தான் பன்னீர்செல்வம் மகன்களை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கி கடன் அடைக்க பார்க்குறாங்க. அப்பொழுதும் கடன் வந்து குறையல. திடீர்னு பார்த்தா 2012க்கு பிறகு அந்த வாணி ஃபேப்ரிக்ஸுடைய கடன் மொத்தமாக தீர்ந்து போகுது. எப்படா தீர்ந்து போகுதுன்னு பார்க்கும்போது அந்த வாணி ஃபேப்ரிக்ஸினுடைய ஒட்டுமொத்த ஓனரும் பன்னீர்செல்வம் மகன்கள் ஆயிடுறாங்க. எப்படி மகன்கள் ஆகுறாங்க? எங்க அந்த ஒட்டுமொத்த வாணி ஃபேப்ரிக்ஸும் வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு பணம் வந்தது? அப்ப சட்டவிரோதமாகத்தானே பணம் சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும் 2017 காலகட்டம் என்று தான் நினைக்கிறேன். நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு தண்ணி கொடுத்த கிணற சுத்தமா எழுதி வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த நிலமும் சரி அந்த கிணறும் சரி அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் 7.2 ஏக்கரா நிலத்தையும் வளைச்சு போட்டு ஊருக்கு தண்ணி தருகின்ற கிணறையும் வளைச்சிட்டாரு அப்படின்னு வந்து புகார் கலப்புறாங்க. மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. அன்றைய காலகட்ட அரசியல் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், ஏடா பிரச்சனையானது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பன்னீர்செல்வம் மனைவி மீது தான் இந்த 7.2 ஏக்கரா நிலமும் இருக்குது, அந்த கிணறும் இருக்குது. உடனடியா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சுப்புராஜ் என்கின்றவருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் கிணத்தையும் எழுதிடுறாரு. அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சதா? கிணத்தையும் எழுதிடுறாரு. ஏன்னா மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. எங்களுக்கான நிலம் இது, அது இருக்கின்ற கிணறு ஊருக்கு தண்ணி வந்தது, அதை பன்னீர்செல்வம் வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு சொந்தம் சொல்றாரு என்று மக்கள் போராட்டம் பண்ண பிறகு சுப்புராஜ் என்கின்றவருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிணத்தை வித்துறாரு. எவ்வளவுக்கு? 2 லட்சம் ரூபாய் விற்கிறார். 7.2 ஏக்கராவை. இந்த காலத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்புறம் மிகப்பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுப்புராஜ் மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துறதுனால அந்த கிணத்தை ஆளுநர் பெயர்ல எழுதி வச்சுறாரு. ஆளுநர் பெயர்ல எழுதி வச்சுறாரு. அப்படி கிணத்தையும் நிலத்தையும் ஆளுநர் பெயர்ல எழுதி வச்சதுனால அது ஊருக்கு சொந்தமாயிடுது. ஆனா இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம பன்னீர்செல்வம் மனைவியை பொறுத்த வரைக்கும் நிலத்தை வித்துடுறாங்க.
அந்த நிலத்தை வாங்கின சுப்புராஜ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் குத்துறாருன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையா? அப்போ இந்த சுப்புராஜும் வந்து பாத்தீங்கன்னா பினாமி தான், பன்னீர்செல்வத்துடைய பினாமி தான். அதனால குளோபல் ஹோம்ஸ் சொல்லிவிட்டு பல ஆயிரம் ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுப்புராஜ் அவர்கள் ஆட்டைய போட்டிருக்காராம். ஸோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஆட்சி கட்டில் இருந்தார். அதை கண்டுக்க கூடாது என்பதனால பன்னீர்செல்வம் மனைவி கிட்ட இருந்து இந்த 7.2 ஏக்கரா நிலத்தையும் வாங்கி கிணத்தையும் வாங்கி திடீர்னு பொதுமக்களுக்கு எழுதிடுறார். அதனால இந்த சுப்புராஜ் பன்னீர்செல்வத்தினுடைய பினாமி. அவரும் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வச்சு நடத்துறாரு. அதுல ஏகப்பட்ட ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா வாங்கப்பட்டிருக்குது. சட்டவிரோதமான பணம் வந்து பாத்தீங்கன்னா கைமாறி இருக்கிறது. எத்தனை கோடி இவங்க சுருட்டினானுங்க தெரியல, இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது த வீக் என்ற நாளிதழானது பன்னீர்செல்வம் அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 12 நிறுவனங்கள்ல பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் வந்து எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைய காலகட்டத்தில் ஒரு 57 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டு 12 கம்பெனில முதலீடு பண்ண விஷயத்த புட்டு வைக்குது த வீக் என்ற இதழ். ஸோ அதையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இவங்க குடும்பத்தினர் ஒட்டுமொத்த பேரும் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காங்க, எந்தெந்த கம்பெனில எவ்வளவு முதலீடு, எவ்வளவு நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக திரட்டி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்பாக அறப்போர் இயக்கமானது லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கொடுக்குது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையானது பிறகு திமுக கிட்ட வருது. திமுக வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்காம இருக்கு. அதுக்கு காரணம் அதிமுகக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். திமுக கிட்ட மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்புல இருக்கணும். அதனால்தான் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலேயே போய் நம்முடைய சபரிசித் அவர்களை பன்னீர்செல்வம் சந்தித்தார். சோ தன் மீதும் தன் மகன் மீதும் தன் மனைவி மீதும் இருக்கக்கூடிய வழக்குகள் வேகம் எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக திமுகவுடன் நெருக்கமா இருந்து அதிமுகவை அழிக்கிற வேலையை பார்த்தார். இப்போ மீண்டும் அறப்போர் இயக்கமானது இந்த ஒட்டுமொத்தமான ஆதாரங்களை வெளியிட்டு நாங்க ஏன் இதெல்லாம் வெளியிடுறோம் தெரியுமா? அதுக்குத்தான், எதுக்குத்தான், அதுக்குத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தை பொடி வச்சு பேசியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வம் பாஜக பக்கம் வருவாரு, அதிமுகவுக்கு வலு சேர்ப்பாருன்னு தான் நினைச்சீங்க. அவர் திமுக பக்கம் போயிட்டாருங்க. இப்போவாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தின் மீது இடி களமிறங்கணும். ஏன்னா பல்வேறுபட்ட கம்பெனிகள் தொடங்கியிருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் சட்டவிரோதமாக பணமானது போயிருக்குது. ஸோ ஆதாரங்கள் நான் கொடுத்துருக்கோம், வாங்க ஐயா வெளியே அப்படின்னு ஈடிய கூப்பிடுறாங்க அறப்போர் இயக்கம். வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு திமுக போலான்னு நினைச்சாரு, ஆனா வசமா மாட்டிக்கிட்டாரு ஈடி கிட்ட. அதனால நேருக்கு முன்பாகவே பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ள போறாரு. ஸோ பன்னீர்செல்வம் எவ்வளவு பவ்யமா இருந்தார். இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைச்சுமில்ல, ஆனா பாருங்க பால் மட்டும் குடிக்கல, ஒட்டுமொத்த பண்ணை நிலத்தையும் ஒட்டுமொத்த பணத்தையும் கொள்ளடிச்சு இந்த ஆள் தான் வச்சிருந்துருக்கிறான். இப்போ சாமி பன்னீர்செல்வம் போதுண்டாப்பா. இப்போ அவங்க பேரனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காராம். ஏலக்காய் மீது வரியை குறைச்சி ஏலக்காய் பிசினஸ் உச்சத்துக்கு கொண்டு போய் அதுலயும் ஆட்டையை போட்டிருக்கான். ஃபேப்ரிக் விஷயத்துல வரியை மொத்தமா ஜீரோவாக்கி அதுலயும் லாபம் பார்த்துருக்கிறான். இதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போன பிறகு செஞ்சிருக்கான். இவனை மாதிரி பொருளாதாரம் தெரிஞ்சவன் எவனுமே இல்லை. பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் இல்ல, அதனால தான் பக்காவா பணத்தை அடிச்சிருக்கார் போல இருக்குது. அறப்போர் இயக்கமானது இன்னைக்கு அதிரடியாக வெளியிட்டு இருக்குது. ஸோ 26 நிமிஷங்களுக்கு மேலாக அறப்போர் இயக்கமானது பன்னீர்செல்வத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்குது. ஸோ பன்னீர்செல்வம் அவங்க 2 மகன்கள் 3 பேரும் எப்போது சிறை செல்வார்கள் என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். இடி உள்ள வருமா, லஞ்ச ஒழிப்புத்துறை ஒத்துழைப்பு நல்குமா பன்னீர்செல்வம் விஷயத்துல உங்க கருத்தையும் பதிவிடுங்க. நன்றி.